ஹஸ்புனல்லா, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் முகமது அசாருதீன். நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆனந்தூர்ல இருந்து இங்க படிக்க வரேன். ஃப்ரெண்டு போன வருஷம் இங்க படிச்சிருந்தாப்புல, அவர் சொல்லிதான் நான் இங்க வந்தேன். எனக்கு முன்னாடி படிச்ச என் ஃப்ரெண்டு என்ன சொன்னா, மச்சான் உனக்கு ஏத்த சரியான இடம் இதுவாதான் இருக்கும், இங்க பாரு உன்னோட லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சுன்னா அதே மாதிரி மாறிடுச்சு. எங்க வீட்டுக்கு ஒரே பையன், எனக்கு ஒரு சகோதரி இருக்காங்க. நான் மேல் படிப்பு படிக்கல. எங்க அம்மா அதை நினைச்சு தினம் வருத்தப்படுவாங்க, உங்க பையன் படிக்கலையே அப்படின்ட்டு. எங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றதுக்காக நான் அந்த நிர்பந்தத்துல ஐடிக்கு வந்தேன். அரை மனசோட வந்தேன். என் ஃப்ரெண்டு சொன்ன வார்த்தையோட ஆழம் எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. நான் ஏசி மெக்கானிக் கோர்ஸ் எடுத்திருக்கேன். சேரும்போது சொன்னாங்க உங்களுக்கு எலக்ட்ரிக் கோர்ஸ் கத்து தருவாங்க போயிட்டு இருந்தாங்க. சரி மட்டும் தான் கத்து தருவாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு சேர்ந்தேன். இதுக்கு அப்புறம் தான் தெரியும் கற்பனைக்கு உயிர் கொடுக்குற உலகம். இன்டீரியர் டிராயிங் ஒன்று இருக்கு, அதையும் நம்ம கத்துக்கிற போறோம். குக்கிராமத்துல இருந்து வரேன். எனக்கு கட்டிட வேலையில ஓரளவு புரிதல் இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சிவில்ல இத்தனை நுணுக்கங்கள் இருக்கா அப்படின்னு. யூஸ் பண்ண தெரியாது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் பவர் பாயிண்ட், எக்ஸல், வேர்டு யூஸ் பண்ண சொல்லி தராங்க. நம்ம கற்பனை நினைக்கிற கனவு இல்லத்தை கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம 3Dல கத்துக்கிறதுக்கு ஆட்டோகேட் சொல்லி தராங்க. அதையும் நான் கத்துக்கிட்டேன். இது மாத்திரம் இல்லாம இப்ப வெல்டிங்கும் கத்துக்கிட்டேன். வெல்டிங் இப்ப நல்லா அடிக்கிறேன். இங்க சேர்ற ஆர்வம் உள்ள ஒரு பசங்களும் ஏசி டெக்னீஷியனாவோ எலக்ட்ரிக் டெக்னீஷியனாவோ இங்க இருந்து வெளியே போக மாட்டாங்க. மல்டி டேலண்ட் பர்சனா தான் இங்க இருந்து வெளியே போவாங்க. ஏசி எலக்ட்ரிக்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் இங்க ரொம்ப கம்மி. ஆனா நான் கிரியேட்டிவிட்டின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் இங்க ரொம்ப அதிகம்.